வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி மகிழம்பூ முறுக்கு செய்ய போகிறோம். இதுக்கு நான் வந்து புழுங்கல் அரிசி வச்சு செஞ்சுருக்கேன். புழுங்கல் அரிசின்னு நீங்கள் கேட்டு வாங்கணும். இட்லிக்கு போகிற அரிசி குண்டு குண்டாக இருக்கும் சில சமயம். அது இல்லை 5000 புழுங்கல் அரிசின்னு கேட்டு வாங்கணும். நல்லா இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்லா வந்து நைஸாக அரைச்சிடணும். உருணையாக இருந்துச்சுன்னா வெடிக்கும் எண்ணெயில் புடையில. அதனால மிக்சியிலையோ கிரைண்டர்லேயோ நீங்கள் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 2 கப் எடுத்து 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். இப்போ அரிசி வந்து நம்ம அரைச்சிட்டோம். அதில் தேவையான அளவுக்கு உப்பு. இது வந்து வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்ச உளுந்த மாவு 3/4 கப்பு. அதாவது இதில் 2 கப்பு நான் அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, உளுந்து வந்து 3/4 கப்பு. அரிசி நீ அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். பத்தலைன்னா நம்ம இப்போ பிசையும் போது நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதில் சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் பட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் என்னோடய எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும், ஆனால் கொஞ்சம் எண்ணெயை குடிக்கும். அதனால் நான் பட்டர் விரும்புறதில்ல. நீங்கள் வேணும்னா பட்டர் போட்டுக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குவோம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இது மகிழம்பூவுக்குள்ள அந்த சில்லு. இந்த மாதிரி எண்ணெய் அடங்கின பிறகு நீங்கள் எடுத்தால் தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒன்று உடச்சி காமிக்கிறேன். எண்ணெயை குடிக்கல பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.